இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி, தன்னுணர்வை குறித்தும், தன்னறிதலை குறித்தும். அந்த இரண்டும் ஒன்று தானா? இரண்டும் வேற வேறையா? எந்த விதத்தில் ஒன்று, எந்த விதத்தில் வேற வேற? ரொம்ப முக்கியமான கேள்வி. அது நான் நேரடியான பதிலை சொல்லியிருந்தேன். தன்னுணர்வுங்கிறது ஒரு நிகழ்வு, தன்னை அறிதல்ங்கிறது ஒரு செயல். உண்மையில் அதை நீங்கள் விரித்து புரிந்து கொள்ளலாம். இன்னும் வேறு கோணத்தில் நான் கொஞ்சம் விளக்குறேன். தன் உணர்வுங்கிறது ஒருவர் தன்னை உணர்ந்து இருப்பது. இது பிரக்ஞைங்கிறதுக்கான தமிழ் சொல்லாக பயன்படுத்தப்படுது. உண்மையில் பிரக்ஞைங்கிறத காட்டிலும் மிகவும் நுட்பமான சொல் இது. பிரக்ஞைங்கிறது கான்ஷியஸ்னஸ் ஆங்கிலத்தில், அதற்கான இணை சொல்லது. எப்பவுமே நம்ம எதை குறித்து பிரக்ஞை கொள்வோம் அப்படின்னா, நாம் இல்லாத ஒன்றை குறித்து தான் நாம் பிரக்ஞை கொள்வோம். கான்ஷியஸ்னஸ்ங்கிறது எப்போவுமே நம்மை கடந்த ஒன்றாக தான் இருக்கும். இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது டிவி. அது நம்ம ஃபஸ்ட்டு அதை பார்க்குறோம். அது ஒரு தனிப்பட்ட ஒரு பொருளாக நம்மளுக்கு தெரியுது. இப்போ அதை பற்றி நம்மளுக்கு ஒரு பிரக்ஞை உருவாகுது. we are becoming conscious of it. அப்புறம் அதற்கு நம்ம நினைவிலிருந்து ஒரு பெயரை எடுத்து, இப்படி இருந்தால் இது டிவின்னு நம்ம பார்த்துருக்கோம், அதை வச்சு டிவின்னு சொல்கிறோம். இப்போ டிவிங்கிற ஒரு பிரக்ஞை உருவாகியிருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம ஒவ்வொன்றையும் பிரக்ஞைபூர்வமாக அறிந்து கொள்கிறோம். ஸோ பிரக்ஞைங்கிறது உலகையும் நம்மையும் இணைப்பது. ஸோ தன்னுணர்வு, தன்னை அறிதல் இரண்டுக்கும் இடையில் பிரக்ஞை இருக்குன்னு சொல்லலாம். அதாவது தன்னுணர்வுங்கிறது தானாக தன்னை உணர்வது. அது வார்த்தைப்படுத்தும் போது அது அறிவாக மாறுது. ஸோ அப்போ அந்த இரண்டுக்கும் இடையில் ஒரு பிரக்ஞை வேண்டியது இருக்குது. ஸோ நாம் நம்மை மட்டும் உணர்ந்தபடியே இருக்கலாம். அதை அறிவுபூர்வமாக ஆக்கணும்னு இல்லை. காலையில் அப்படியே படுக்கையில் இருந்து முழிச்சிருவோம். அப்படியே படுக்கையில் பிறந்துக்கிட்டே இருப்போம். தூங்கவும் மாட்டோம், முழிச்சிருக்கவும் மாட்டோம். அந்த மாதிரின்னு சொல்லலாம் தன் உணர்வுங்கிறத. அப்புறம் தெளிவாக டைம் இத்தனை அப்படின்னு சொல்லி தெரியும் போது எந்திரிக்கணும் அப்படின்னு முடிவு செய்யும்போது பிரக்ஞை வருது. அதன் அடிப்படையில் தன்னறிதல் நடக்குது. தான் என்ன செய்யணும்னு முடிவு செஞ்சு செயலை கொண்டு வரோம். ஸோ தன்னுணர்வுக்கும் தன்னை அறிதலுக்கும் இடையில் பிரக்ஞை இருக்கும். இரண்டுக்கும் இடையில் அகங்காரம் இருக்கணும். தன்னை அறிதலில் கொஞ்சமாவது அகங்காரம் இருக்கணும். ஏன்னா அந்த அகங்காரம் தான் பிரக்ஞையை கைட் பண்ணுது, எதை குறித்து நாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு. இப்போது நம்ம வெளியில் இருக்கிற பொருட்களை குறித்தும் கவனமாக இருக்கலாம், நம்மை குறித்தும் கவனமாக இருக்கலாம். அப்போது ஒரு கவனம்ங்கிறது வெளியில் இருக்கிற நோக்கி செல்வது, வெளியில் இருக்கும் பொருட்களை குறித்ததுன்னா, தியானம்ங்கிறது அதே கவனம் நம்மை நோக்கி குவிப்பதுன்னு சொல்லலாம். அப்போ தியானத்தின் ஒரு எல்லையில் தன்னை அறிதல் இருக்கும், இன்னொரு எல்லையில் தன்னுணர்வு இருக்கும். தன்னுணர்வு இருக்கும்போது நம் முழு நேரமும் தியானத்தில் இருக்கோம்னு சொல்லலாம். தன்னை அறிதல் இருக்கும்போது நாம் ஒரு பயிற்சி செல்லும் சாதகன்னு சொல்லலாம். ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு வேண்டும். இதன் அடிப்படை தன்னுணர்வு. நாம் நம்மை உணர்பவராக இருந்தோம் அப்படின்னாலே நம்ம இயல்பாகவே வாழ்க்கையில் ஒரு நிதானமும் தெளிவும் இருக்கும். அப்போது தன்னை அறிதல் இயல்பாகவே நிகழும். தன்னை அறிதல்ங்கிறது வார்த்தையை கொண்டு அறிந்து கொள்வது கிடையாது. அதாவது இப்போது ஒரு காரை பார்த்த உடனே நம்ம சொல்லிட முடியும் அது என்ன வகையான கார் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த காரை நம்ம அந்த வடிவத்தை நம்ம வெவ்வேறு விதங்களில் பார்த்துருக்கோம். படங்களில், டிவியில், அட்வர்டைஸ்மெண்ட் ஏதோ ஒன்றில் பார்த்து 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 மனசில் பதிஞ்சிருக்கு. அதை பார்த்த உடனே நம்ம இந்த மாதிரியான கார்னு சொல்லிடுறோம். இப்போ நம்ம அந்த காரை நாம் வச்சுருக்கோம், பயன்படுத்துகிறோன்னு வைங்க.
அந்த காரை பார்த்த உடனே நாம் சொல்வதற்கும், நாம் அந்த கார் அனுபவம் இல்லாமல் வெறும் வடிவம் மூலமாக அதன் மூலமாக கிடைத்த பரிச்சயம் மூலமாக அந்த காரை அடையாளம் காண்பதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஏன்னா இப்போ நாம் அந்த காரை வச்சுருக்கோங்கும்போது தினமும் அதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, அந்த காருடைய உள்ளே இருக்கிற அந்த குஷனோட கம்ஃபர்ட்டு, அதில் இருக்கும் வாசம், நாம் ஏறி இறக்கும் போது நாம் என்ன உணர்கிறோம், இப்படி பல விஷயங்களை நம்ம நுட்பமாக உணர்ந்திருப்போம். ஒரு கார்னு இல்லை, ஒரு உடையை எடுத்துக்கலாம், ஒரு பைக்கு, ஒரு பேனா, ஒன்று பொருளை நாம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது அந்த பொருள் நம்ம அறியாமல் நம்மின் ஒரு பகுதியாக ஆகிடுது. அப்புறமா அந்த பொருளை நம்ம ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ண முடியும் வெளியில். ஆனால் முதல்ல இருக்கிற ரெகக்னிஷனுக்கும் இந்த ரெகக்னிஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. வெறுமனே ஒரு பொருளை நாம் பயன்படுத்தாமல் அதை பார்த்து அறிவுபூர்வமாக தெரிஞ்சு அதன் மூலமாக அறிந்து கொள்வதற்கும், நம்முடைய வாழ்வின் ஒரு பகுதியாக இருக்கும் ஒன்றை நாம் அறிந்து கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஸோ அதுதான் நான் குறிப்பிடுவது தன்னுணர்வு, தன்னை அறிதல். ஸோ இது வார்த்தையால் நின்றக்கூடாது, நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுக்குமே எல்லையே இல்லைன்னு சொல்லலாம். தன்னுணர்வுன்னு நான் என்னை உணர்ந்துட்டேன்ட்டு சொல்லிட முடியுமா? ஆனால் அது ஒவ்வொரு கணமும் நிகழ்ந்து கொண்டே இருக்கணும். அதே போலவே தன்னை அறிதலும் ஒவ்வொரு கணமும் நிகழ்ந்து கொண்டே இருக்கணும். நான் அறிந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அது கடந்த காலம் ஆகிடுது. ஸோ இரண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம கவனத்தை நம்மீது நிலைத்திருக்க வைக்கும். முதல்ல தன்னை அறிதல்ங்கிறது ஒரு விதமான ஒரு முயற்சியோட அறிவுபூர்வமானதாக, தன்முனைப்புடன் கூடியதாக இருக்கும். அது தெளிவு அடைய அடைய நமக்கு நம்மளை பற்றின ஒரு தெளிவு கூட அது தன் உணர்வாக மாறும். நல்ல கேள்வி இது ரெண்டுமே. இந்த வார்த்தைகளே ரொம்ப நுட்பமான வார்த்தைகள். மனிதனுக்கு மட்டும்தான் தன்னை அறிதல் தேவை. தன்னை அறியாமல் தன்னுணர்வோடையே ஒரு வாழ்ந்திட முடியும். ஆனால் அதனால் சமூகத்துக்கு எந்த பயனும் இருக்காது. சமூகத்துக்கு பயன்படும் விதத்தில் நம்மளை வெளிப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னா நாம் உணர்வுபூர்வமாக மட்டும் இல்லாமல் ஓரளவு அறிவுபூர்வமாகவும் இருக்கணும். நம்மை அறிவுபூர்வமாகவும் நாம் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்போ தான் நம்ம எப்படி நம்ம வெளிப்படுத்திக்கிற தெளிவு நம்மளுக்கு இருக்கணும். இப்போது இன்றைய யுகம் அப்படிப்பட்டது. தன்னுணர்வு, தன்னை அறிதல் ரெண்டையும் இந்த படத்தில் எளிதில் விளக்கலாம். ஒரு தண்ணி இருக்குது, அது தன்னுணர்வு இருக்கும், அதுக்கு அது அப்படியே இருக்குது. இப்போது அதில் ஏதோ ஒன்று விழுகுது, இன்னொரு சொட்டு தண்ணி விழுகுது. இப்போ அதோட ஸ்திரத்தன்மையில் ஒரு மாறுதல் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இப்போவும் அது தண்ணி தானான்னு அறிந்து கொள்வது தன்னை அறிதல். எப்போவுமே தண்ணிதான்னு உணர்ந்திருப்பது தன்னுணர்வு. இதன் மீண்டும் நான் சொல்வது என்னன்னா, இது வெறும் வார்த்தைகள் மட்டும்தான். இதை நம்ம வாழ்க்கையில் நாம் உணரணும். இதெல்லாம் வெறும் வழிகாட்டுதலாக மட்டும் எடுத்துக்கோங்க. இது எதுவுமே அறுதி உண்மை கிடையாது. நாம் என்ன நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிறோமோ உணர்கிறோமோ அதுதான் நம்மளவில் அறுதியானது, உண்மையானது. ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.